Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் ரோலை வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட்டில் இன்ட்ராடேல ஆப்ஷனில் எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் இப்போ தான் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி நம்ம இன்ட்ராடேல ஆப்ஷன் மார்க்கெட்டில் அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இதில் எந்த ஒரு வித இண்டிகேட்டரோ, எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஆப்ஷன் செயின் பேஸ்டோ, எந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடோ எதுவுமே இருக்காது. இது முழுக்க முழுக்க செல்லர்ஸோட மார்க்கெட் அப்படின்றதுனால செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு அதே மாதிரி நம்ம பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகேங்களா? அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால், செல்லர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ அங்கே போய் பையர்ஸ் பை பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதாவது செல்லர்ஸ் எங்கே அவங்க பொசிஷனை கட் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் எங்கே எக்ஸிட் ஆகிறாங்க, செல்லர்ஸ் எங்கே லாஸ் ஆகிறாங்க, இந்த மாதிரி இடத்த வச்சு தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். மற்றபடி வேறு இண்டிகேட்டரோ இல்லை நியூஸோ எதை வச்சு பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25,230 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழிச்சா என்ட்ரி இருக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25,200 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலேயே நிற்க முடியாமல் எஸ்டர்டே ஐயும் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? இது நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே, டோட்டல் நெகட்டிவ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? மார்க்கெட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்கும்போது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25,190 பக்கமாக இருந்தது 20 நிமிஷத்தில். ஆக்சுவலாக இதில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,200 புட்டு, கீழே பார்த்தீங்கன்னா 25,150 கால் தான் இந்த மணி. டோட்டல் மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ண சான்ஸு இருந்தாலும், நம்ம இந்த மணி சார்ட் ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி இதில் எதில் பில்டப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் எப்போதுமே. ஓகேங்களா? ஆக்சுவலாக நெகட்டிவ்ன்ற காரணத்தினால நம்ம 25,200 அப்படின்ற புட்டை தான் போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதுதான் 25,200 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக இதில் பாருங்கள், மார்க்கெட் எஸ்டர்டே பிரேக் பண்ணல அப்படின்னா இவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட் அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படியே நேர் எதிராக மாறாக இருப்பான். அதாவது மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் இவன் பாசிட்டிவாக இருப்பான். மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே கீழே இருக்குதுன்னா இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே லோக்கு மேலே இருப்பான். ஓகேங்களா? அதுதான் இவனோட விதி. ஓகேங்களா? ஓகே. கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக இவன் லோக்கு கீழே இருந்தாலும் லோவில் வந்துடுவான், ஓப்பன் கீழே இருந்தாலும் ஓப்பனுக்கு வந்துடுவான். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ இதில் நான் உங்களுக்கு 25,180 இந்த மணி கால் ஆப்ஷனை காட்டுறேன். இதுதான் 25,150 இந்த மணி கால் ஆப்ஷன். சேம் மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியில் தான் இவன் இருந்தான். ஆக்சுவலாக என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஆக்சுவலாக இவன் ஐயை உடைக்கல, ஐக்கு மேலேருந்து கீழே உடச்சி கீழே வரான் இவன். ஓகேங்களா? 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மாதிரியே ஐயை கீழே உடைக்கிறான். ஓகேங்களா? இவன் ஐயை கீழே உடைக்கிறதுனால புட் ஆப்ஷன் லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. அவன் ஐயை உடைச்சாதான் இவன் லோவை உடைக்கணும். அதான் ரூலு. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரியும் புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு. ஆனால் இவ்வளோ பெரிய மூமெண்ட்லாம் கொடுப்பானா? இவ்வளோ பெரிய மூமெண்ட், அதாவது 34லேருந்து கிட்டத்தட்ட 124 வரைக்கும்லாம் போவானாலாம் நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்படி என்ட்ரி எடுப்போம்ன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இவனை நம்ம என்ட்ரி எடுப்போம். எங்கே என்ட்ரி எடுப்போம்? நம்ம இந்த இடத்துல எந்த அட்வான்ஸ் லெவல் இல்லைனாலும் எடுப்போம். ஏன் அப்படின்னா, இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் அப்படி தான். எஸ்டர்டே லோவை வச்சோ இல்லை இவனோட ஓப்பன் ப்ரைஸை வச்சோ கூட நம்ம எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இவனோட எஸ்டர்டே லோவும் ஓப்பன் ப்ரைஸும் ஒன்று
1 தான் 135. ஓகேங்களா. இவன் பார்த்தீங்கன்னா 135 தான் சஸ்டெயின் ஆனான் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 9:35 9:20க்குலாம். ஓகேங்களா. இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இவனுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்னா 20 தான் ஸ்டாப் லாஸ். அதாவது வந்த லோக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் கிடைக்கவே கிடைக்காது. எக்ஸாக்ட் 15 பாயிண்ட். ஓகேங்களா. அதாவது வந்த லோவுக்கு கீழே சூப்பரான ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. அப்போது நீங்கள் 35 என்ட்ரி எடுத்திங்கன்னா 20 ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து 50 வரைக்கும் போனான். 15 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா. அப்புறம் நம்ம இங்கே புல் பேக்கில் வரும்போது தான் இது பிரேக் அவுட். ஆக்சுவலாக பிரேக் அவுட்டில் நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது எப்போதுமே. அது எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணுமே தவிர இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. புல் பேக்கில் தான் எப்போதுமே புல் பேக்கில் வந்து நின்று போகும்போது தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படி பார்க்கும்போது சப்போஸ் இந்த பிரேக் அவுட்டில் எடுக்காதவங்க, அதாவது இந்த 35 எடுக்காதவங்க புல் பேக்கில் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா 35ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு விட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட்டை கட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தால் இந்த இந்த போனஸ் இவ்வளோ பெரிய போனஸ் பாயிண்ட்டை பிடிக்க முடியும். ஆனால் இவன் இவ்வளோ தூரம் போவானா அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இவன் ஐயை உடைக்காமல் இவன் லோவை உடைக்கக்கூடாது. அதான் ரூலு. அது க்ளீனாக இருக்குது. இவன் வந்து ஐ வரைக்கும் போகிறதுக்கு, ஏன்னா அவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டு அவன் எஸ்டர்டே லோவையும் உடைச்சிட்டான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா. அப்போது இவன் ஐ வரைக்கும் போகணும். அதுதான் ரூலு. ஓகேங்களா. ஆனால் இவன் ஐ வரைக்கும் போயே தீரணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா. என்ன வேணால் நடக்கும் எக்ஸ்பெரியில். பாதி தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் கூட ஆகிடுவான், எப்படி வேணால் பண்ணுவான். ஆனால் ஐ வரைக்கும் போகணும். அதான் ரூல். அப்போது நம்ம வந்து ஒரே மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா. ஒரு லாட் எடுப்போம், 15 பாயிண்டில் கட் பண்ணுவோம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுவோம், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம், இல்லை 1:2 வந்தால் கட் பண்ணிவிடுவோம் செகண்ட் லாட்டை. இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பெரிய ரேலி வந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய டவுன் ஆனாலும் நம்ம கவலையே பட மாட்டோம். நம்மளுக்கு தேவை டார்கெட். அது முடிஞ்சவொன்னே எஸ்கேப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, ஒரு 1 hourக்குள்ளே முடிச்சிடணும். சப்போஸ் அந்த டைமில் என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே நம்மளோட 0 to 0 கான்செப்ட் பிரகாரமோ இல்லை நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் பிரகாரமோ என்ட்ரி க்ளீனாக வந்தது, 5 பாயிண்ட் 10 பாயிண்டில் வந்தது அப்படின்னா பண்ணலாம். ஓகேங்களா. சப்போஸ் அந்த மாதிரி என்ட்ரி க்ளீனாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அந்த ரேட்டு கிடைக்காது, 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைக்காது. ஆனால் என்ட்ரி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 0 to 0 கான்செப்ட் பிரகாரம் இருக்கும், ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எப்படி எடுக்கணும்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அவுட் ஆஃப் தம்மில் போய் எடுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுக்காமல் அவுட் ஆஃப் தம்மில் போய் எடுத்தால் அந்த ரேட்டு கிடைக்கும். ஓகேங்களா. அப்படி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா. அப்படி தான் நம்ம எல்லாேருக்கும் சொல்லியும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்படி தான் எடுக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்கு இல்லை. ஏன் அப்படின்னா இவனே போயிட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனே வந்து ஒரு 12:30 மணிக்கெலாம் இவனே ரேலி ஆகிட்டான், பெரிய ரேலி ஆகிட்டான். அதுக்கப்புறம் மாற்றி அவன் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. இவனே மாற்றி ஆடிக்கிட்டு இருந்தான், அவ்வளோதான். ஓகேங்களா. அவ்வளோதான். 1 மணிக்கு என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இது ஆக்சுவலாக இங்கே அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். ஐ வரைக்கும் போயிட்டு ஐயில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான், அவ்வளோதான். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ் இது. இன்னியோட என்ட்ரி இன்றைக்கி ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. அதாவது மார்க்கெட் ஐயை தாண்டும், ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி ஐயை கீழே உடைக்கிறான், ஓப்பனையும் கீழே உடைக்கிறான். எஸ்டர்டே ஐயும் கீழே உடைக்கிறான், ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடைக்கிறான். டோட்டல் நெகட்டிவ். கால் ஆப்ஷனும் சேம் சினாரியோ. அப்போது புட் ஆப்ஷன் வந்து லோக்கு கீழே இருக்கக்கூடாது, லோ கீழே இருந்தாலும் உள்ளே வந்துடுவான். அவன் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடைச்சதுனால, மெயின் ஓப்பனை கீழே உடைச்சதுனால, எஸ்டர்டே கீழே உடைச்சதுனால ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே போகணும். அப்போ இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பன் மேலே போகிறான்னு அர்த்தம். ஓப்பனுக்கு மேலே இருக்கான் ஓப்பனுக்கு கீழே வரான்னா ஓப்பனுக்கு கீழே இருக்கான் ஓப்பன் மேலே போகிறான். இதுதான் ரூலு. ஓகேங்களா. இது நம்ம தெளிவாக நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில், நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதை வாங்கி படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாங்கன்னா தெளிவாக பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இவ்வளோ தான் கைஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். நேற்றும் ஒரு சிம்பிள், முந்தானேத்தும் நல்ல டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகேங்களா. எல்லா நாளும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 4 ஸ்ட்ரக்சர் வரும். ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் மேக்ஸிமம் என்ட்ரி கிடைக்கும். ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி ஆகிறதோட ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி ஆகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 3 ரிவர்ஸ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பவராக இருக்கும், ஸ்பீடாக போகும். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் மாதிரி, அதாவது மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பயங்கரமான பாயிண்ட் போகும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ளது தான் நம்மளுக்கு பிடிக்கும். அதில் தான் நம்மளும் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுதான் பெரும்பாலும் மாறி அப்படி தான் கிடைக்கும் என்ட்ரி. ஓகேங்களா. அதனால் இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி வாங்காதவங்களாம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா.
இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம்.